ஆன்லைன்ல நீட் கோச்சிங் கொடுக்கக்கூடிய அன்அகாடமி கம்பேக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடல் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. டிசம்பர் 13 அதாவது நாளை காலை 11 மணிக்கு 11th தனியா 12th தனியா ரிப்பீட்டர்ஸ் தனியா கண்டக்ட் பண்ண போறாங்க. ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்க போது, அது சேலஞ்சிங்கா இருக்க போது, அது அன்அகாடமி எஜுகேட்டர் வச்சு செட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த எக்ஸாம்ஸ் எழுதும் போதே லைவா உங்களுக்கு வந்து எவ்வளவு மார்க்ஸ் இருக்கு, எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்றது எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீட் டீடைல் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் வந்து டீடைல்டு வீடியோ வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அதனுடைய ஆன்சர்ஸை டீடைலா பார்த்துக்கலாம். இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா ஓவரால் உங்களுடைய ஸ்கோர் இருக்கும். அதே மாதிரி ரேங்க் எவ்வளவு தூரத்துக்கு நீங்க வாங்கியிருக்கீங்க, அதே மாதிரி அவார்ட்ஸும் உண்டு. என்ன அவார்ட்ஸ் அப்படின்னு சொன்னா, ரேங்க் 1 எடுத்தீங்கன்னா 10,000 அமேசான் வவுச்சர் இருக்கு. ரேங்க் 2 எடுத்தீங்கன்னா 5,000 அமேசான் வவுச்சர். ரேங்க் 3 எடுத்தீங்கன்னா 3,000 அமேசான் வவுச்சர். 4 to 10 50 எடுத்தீங்கன்னா 1,000 அமேசான் வவுச்சர் இருக்கு. ஸோ இதனுடைய டைமிங் வந்து டிசம்பர் 13 11 AM. 11th தனியா 12th தனியா ரிப்பீட்டர்ஸ் தனியா. ஸோ 60 minutes 28 பாட்னி ஜுவாலஜி என்னுடைய சிலபஸ் தனிவா கொடுத்துருக்காங்க. இது எப்படி என்ரோல் பண்றது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். பிளஸ் அந்த எக்ஸாம் எழுதும்போது NEET 10 என்ற கோடை நீங்க வந்து யூஸ் பண்ணணும். பிளஸ் இதை வந்து நம்ம ஆப்லயும் இன்ஸ்டால் பண்ணலாம். அது எப்படி இன்ஸ்டால் பண்றதையும் பார்ப்போம். உங்களுடைய பிளே ஸ்டோர்ல போயிட்டு அன்அகாடமி லேர்னிங் ஆப் டைப் பண்ணிங்க. அன்அகாடமின்னு போட்டீங்கனாலே அந்த லேர்னிங் ஆப் அப்படின்னு வரும். ஸோ உள்ள போயிட்டுன்னு இன்ஸ்டால் கொடுங்க. நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அது ஓப்பன் மட்டும் கொடுங்க. ஸோ ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா மொபைல் நம்பர் இருக்கும். ஸோ அந்த உங்களோட அதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப் வந்து இருக்கிறீங்களா என்ட்ரு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்ற பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்படி என்ன ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது கல்லூரிகள் எப்போது திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஆர்வமா இருக்கும். ஸ்கூல் இந்த மாதம் இல்லைன்னு சொல்லிவிட அறிவிச்சுட்டாங்க. பட் இருந்தாலும் கல்லூரி எப்ப திறக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி இப்ப வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு மட்டும் டிசம்பர் முதல் ஏப்ரல் வரை பாத்தீங்கன்னா நேரடி வகுப்புகள் நடைபெறும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்லேயே தான் ஏப்ரல் வரை ஆன்லைன்லேயே தான் கல்லூரி நடைபெறும். அவங்க கல்லூரிக்கு நேரடியாக வர வேணாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து காலேஜ் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருக்கவங்களா இருந்தாலும் சரி, செகண்ட் இயர், தேர்ட் இயர் உங்களுக்கு வந்து நீங்க ஆன்லைன்லேயே எழுதிக்கலாம். எக்ஸாம்ஸும் வந்து அந்த ஏப்ரல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் கிளாஸை ப்ராப்பராக அட்டன் பண்ணிக்கோங்க. காலேஜும் உங்களுக்கு கிடையாது. இந்த நியூஸை தான் அண்ணா யூனிவர்சிட்டி அறிவிச்சிருக்கிறாங்க. தேங்க்யூ.